ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் வந்துட்டு ஆஃப் சிஎஸ்ஓஎம் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சயின்ஸ் பற்றி பார்க்கலாம். சயின்ஸ் ஆஃப் சிஎஸ்ஓஎம் ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபரேஷன் வந்துட்டு ஆயிருக்கும். ஸோ இந்த பெர்ஃபரேஷன் வந்துட்டு அட்டிக் பெர்ஃபரேஷனாகவும் இருக்கலாம். அதாவது வந்துட்டு போஸ்ட்ரோ சுப்பீரியர் மார்ஜினில் வந்துட்டு ஒரு பெர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் அட்டிக் பெர்ஃபரேஷன் மேபி மிஸ் டியூ டு வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் க்ரஸ்டட் டிஸ்சார்ஜ் இருக்கிறனாட்டி ஸ்மால் பெர்ஃபரேஷன்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் ஏரியா ஆஃப் பெர்ஃபரேஷன் இஸ் மார்க் பை வந்துட்டு ஸ்மால் கிரானுலோமா கூட வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். இது இந்த பிக்சரில் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ வந்துட்டு அட்டிக் ரிட்ராக்ஷன் பாக்கெட் வந்துட்டு இதில் காமிச்சிருக்காங்க. இந்த பிக்சரில் வந்துட்டு டபுள் பெர்ஃபரேஷன் ஒன்று வந்துட்டு போஸ்டீரியராக பார்ஸ் டென்ஸால் இருக்கிறதும் இன்னொன்று வந்துட்டு அட்டிக் ஏரியாவில் வந்துட்டு இருக்கிறதும் வந்துட்டு இருக்குது. இப்போ பெர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து ரிட்ராக்ஷன் பாக்கெட் அண்ட் இன்வாஜினேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன் இஸ் சீன் இந்த அட்டிக்லையோ இல்லாட்டி போஸ்ட்ரோ சுப்பீரியர் பார்ட் ஆஃப் பார்ட் சென்ஸாலையும் வந்துட்டு இன்வாஜினேஷன் ஆட்டம் வந்துட்டு இருக்கும். இந்த டிகிரி ஆஃப் ரிட்ராக்ஷனும் அண்ட் இன்வாஜினேஷனும் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரி ஆகும். இன் ஏர்லி ஸ்டேஜஸில் அந்த பாக்கெட் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாலோவாக இருக்கும் அண்ட் செல்ஃப் கிளீன்சிங்காக தான் இருக்கும். பட் லேட்டராக பாக்கெட் டீப்பாகி போயிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு இது வந்து கெரட்டின் மாஸை வந்துட்டு அக்குமுலேட் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் கெரட்டின் மாஸ் ஒன்ஸ் இது அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ இது கொலஸ்டியேட்டோமாட்ட ஆயிடுதுல. ஸோ இது வந்து இன்ஃபெக்டும் வந்துட்டு ஆயிரும், டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டேஜஸ் ஆஃப் ரிட்ராக்ஷன் பாக்கெட் வந்துட்டு இருக்குது. ஸோ 4 ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தோன்னா டிம்பானிக் மெம்பரேன் ரிட்ராக்ட் ஆகிருக்கும். ஆனால் அது வந்துட்டு இட் டஸ் நாட் கான்டாக்ட் இன்கஸை வந்துட்டு போய் கான்டாக்டே வந்துட்டு பண்ணால் ஜஸ்ட் ரிட்ராக்ட் ஆகிருக்கும். இட்ஸ் மைல்ட் ஃபார்ம் ஆஃப் ரிட்ராக்ஷன் அட் ஸ்டேஜ் 2ல் டிம்பானிக் மெம்பரேன் இஸ் ரிட்ராக்டட் டீப் அண்ட் வந்துட்டு இன்கஸை வந்துட்டு போய் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஆகும். ஸோ மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ் தானே. ஸோ இந்த இன்கஸை வந்துட்டு இது காண்டாக்ட் பண்ணும். இந்த மிடில் இயர் மியூக்கஸை வந்துட்டு அஃபெக்டே வந்துட்டு ஆயிருக்காது. இதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ல் திஸ் ஸ்டேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மிடில் இயர் அட்டலெக்டாசிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அட்டலெக்டாசிஸ்னால் என்ன, கொலாப்ஸ். ஸோ வந்துட்டு மிடில் இயர் அட்டலெக்டாசிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. டிம்பானிக் மெம்பரேன் கம்ஸ் டு லை ஆன் த ப்ரொமோட்ரி அண்ட் ஆசிகல்ஸ்க்கு மேலே வந்துட்டு லை ஆகிற மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு இது வந்து தொற்றும். ப்ரொமோட்ரியும் வந்துட்டு தொற்றும். இந்த மிடில் இயர் ஸ்பேஸ் வந்துட்டு டோட்டலி ஆர் பார்ஷலி ஆப்லிட்ரேட்டே வந்துட்டு ஆயிரும். ஸோ ஸ்பேஸே இல்லாமல் மட்டும் ஆயிரும். அண்ட் பட் த மிடில் இயர் மியூக்கஸா இஸ் இன்டாக்டாக தான் வந்துட்டு இருக்கும். டிம்பானிக் மெம்பரேன் கேன் பி லிஃப்டட் ஃப்ரம் த ப்ரொமோட்ரி வித் சக்ஷன் டிப்பு வச்சு வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்ல லிஃப்ட் வந்து பண்ணலாம். இட் ஆல்சோ வந்துட்டு பலூன்ஸை வந்து வென் N2O யூஸ் டூரிங் அனஸ்தீஷியா வந்துட்டு நைட்ரஸ் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணனாலும் வந்துட்டு அது வந்துட்டு பலூன் அப் ஆகும். டிம்பானிக் மெம்பரேன் தின்னாக வந்துட்டு இருக்கும். பிகாஸ் இட் இஸ் கொலாஜினஸ் மிடில் லேயர் ஹஸ் பீன் அப்சர்வ் டியூ டு வந்துட்டு ப்ரொலாங் ரிட்ராக்ஷனால அந்த கொலாஜினஸ் மிடில் லேயர் வந்துட்டு அப்சர்வ் வந்துட்டு ஆயிருக்கும். இன் தீஸ் கேசஸில் லாங் ப்ராசஸ் ஆஃப் இன்கஸும் அண்ட் ஸ்டேபிஸ் வந்துட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அது கூட வந்துட்டு அப்சர்வ் வந்துட்டு ஆயிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஸ்பேஸே குறைஞ்சிருக்கு. அது தவிர டிம்பானிக் மெம்பர்லேயும் மிடில் இயர் லேயர் வந்துட்டு போயிருக்கலாம். அந்த இன்கஸ் ஸ்டேப்ஸ்லாம் வந்துட்டு அப்சர்வ் ஆயிருக்கும். பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ வென்டிலேஷன் டியூப் ஹெல்ப்ஸ் டு வந்துட்டு ரீஸ்டோர் த பொசிஷன் ஆஃப் வந்துட்டு டிம்பானிக் மெம்பரேன் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வென்டிலேஷன் டியூப் வந்துட்டு வச்சா ரீஸ்டோர் வந்துட்டு ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இது ஒன்று இன்டாக்டாக இருக்குன்னா மியூக்கஸ் மெம்பரேன் மியூக்கஸ் ஆஃப் மிடில் இயர் வந்துட்டு இன்டாக்டாக இருக்குது. அடுத்தது ஸ்டேஜ் 4. ஸோ ஸ்டேஜ் 4ல் வந்துட்டு திஸ் ஸ்டேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வந்துட்டு அட்ஹெசிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா. ஸோ வந்துட்டு ஸ்டேஜ் 4 வந்துட்டு அட்ஹெசிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா. டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரொம்ப தின்னாயிரும் அண்ட் ராப்ஸ் த ப்ரொமோட்ரி ஆசிகல்ஸும் அப்படியே ராப் பண்ண மாதிரி ஆயிரும். தேர் இஸ் நோ மிடில் இயர் ஸ்பேஸ் வந்துட்டு மிடில் இயர் ஸ்பேஸே இருக்காது. மியூக்கோசல் லைனிங் ஆஃப் மிடில் இயர் இஸ் ஆப்சென்ட் அண்ட் டிம்பானிக் மெம்பரேன் வந்து கெட்ஸ் அதரண்ட் டூ வந்துட்டு ப்ரொமோட்ரிக்கு வந்துட்டு அதரண்ட் ஆயிரும். ஸோ மியூக்கோசல் லைனிங் வந்துட்டு இருக்காது, மிடில் இயர் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோன்னா பார்ஷலி ஆப்லிட்ரேட்டடாக இருக்கும், டோட்டலி ஆர் பார்ஷலி, பட் இங்கே ஸ்பேஸ் சுத்தமாகவே இருக்காது. ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் ஆர் ஃபார்ம் விச் மே கலெக்ட் வந்துட்டு கெராட்டின் பிளக்ஸ் அண்ட் வந்துட்டு ஃபார்ம் கோலஸ்டியேட்டமா வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அந்த ரிட்ராக்ஷன் பாக்கெட்டில் ஃபார்ம் ஆகுதுல அதில் வந்துட்டு கெராட்டின் பிளக்ஸ் இது பண்ணி கோலஸ்டியேட்டமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எரோஷன் ஆஃப் த லாங் ப்ராசஸ் ஆஃப் த இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இஸ் காமன் இன் சச் கேஸில் காமனாகவே நடக்கும். இதில் அந்தளவு காமன் இல்லை, இதில் காமனாகவே நடக்கும் ஸ்டேஜ் 4ல். ஸோ நான் வச்சுக்கணுன்னா ஸ்டேஜ் 1ல் வந்துட்டு ரிட்ராக்டடாக இருக்கும், அவ்வளோ எந்த டேமேஜ் இன்கஸே தொட்டிருக்காது. இதில் ஸ்டேஜ் 2ல் இன்கஸை தொடும். இதில் ஜஸ்ட் டச்சிங் த ப்ரொமோட்ரி, இது வந்து அதரண்ட் டு ப்ரொமோட்ரி. இதில் எல்லாத்துலேயும் மியூக்கோசா இன்டாக்ட், இதில் மட்டும் மியூக்கோசா வந்துட்டு இதாக ஆப்சென்ட்டாக வந்துட்டு ஆகிரும். இதில் கோலஸ்டியமா ஃபார்மேஷன் அதிகமாகவே இருக்கும். கோலஸ்டியேட்டமா வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு pearly white flakes ஆஃப் கோலஸ்டியேட்டமா கேன் பி சக் ஃப்ரம் வந்துட்டு ரிட்ராக்ஷன் பாக்கெட்டில் வந்துட்டு எடுக்கலாம். ஸோ என்ன கலரில் இருக்கும், pearly white கலராக வந்துட்டு வரும் மாதிரி சொல்கிறாங்க. சக்ஷன்
So suction clearance and examination at the operating microscope forms an important part of clinical examination and assessment of any type of CSOMக்கு வந்துட்டு suction clearanceம் அப்புறம் observation under மைக்ரோஸ்கோப்பும் வந்துட்டு முக்கியம். ஸோ இதுதான் 3 வந்துட்டு சயின்ஸ் ஆஃப் அட்டிகோ ஆண்ட்ரல் டைப் ஆஃப் சிஎஸ்எம். இப்போ அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி உங்க சொன்ன மாதிரியே மைக்ரோஸ்கோப் கடையில் பார்க்கணும். ஆல் தி பேஷன்ஸ் ஆஃப் க்ரோனிக் மிடில் இயர் டிசீசஸ் ஷுட் பி எக்ஸாமின் அட் மைக்ரோஸ்கோப். இட் மே ரிவீல் தி பிரசன்ஸ் ஆஃப் கோலஸ்டியேட்டோமா இருக்கா, அது எங்கே இருக்குது, அதோட சைட் என்ன, எக்ஸ்டென்ட் என்ன, எவிடன்ஸ் ஆஃப் போன் டிஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, கிரானுலோமா ஃபார்மேஷன், ஆஸ்டைட்டிஸ் வந்துட்டு வந்திருக்கா, ஆசிக்கல்ஸில் எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல ஸ்டேஜ் 3லேருந்து ஆரம்பித்து ஸ்டேஜ் 4 கன்ஃபார்மாக இன்கஸஸ் பீஸோட சூப்பர்ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆசிக்கல்ஸ் வந்துட்டு ஒரு கண்டிஷன் என்ன, பாக்கெட்ஸ் ஆஃப் வந்துட்டு டிஸ்சார்ஜ் வந்துட்டு எங்கெங்கேருந்துலாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் மூலமாக தெரியும். அடுத்தது டூனிக் ஃபோக் அண்ட் ஆடியோகிராம். இது வந்துட்டு எவ்வளோ ஹியரிங் லாஸ் இருக்குது அண்ட் என்ன டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ், ஏன்னா சென்சிட்டி நியூரல் ஹியரிங் லாஸும் இல்லை மிக்ஸ் தான் வந்துட்டு வரும்ல. ஸோ என்ன டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ் இருக்குது டூனிக் ஃபோக் டெஸ்ட்லாம் வந்துட்டு பார்ப்போம். எக்ஸ்ரே மாஸ்ட்ராய்டு இல்லை வந்துட்டு ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன், ஹை ரெசல்யூஷன் சிடி ஸ்கேன் டெம்போரல் போன் வந்துட்டு இண்டிகேட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் வந்துட்டு நிச்சயமாக போன் எரோஷன் வந்துட்டு ஆயிருக்கும். ஸோ போன் டிஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு அண்ட் டிகிரி ஆஃப் வந்துட்டு மாஸ்டர் நியூமடைசேஷன் நார்மலாக நியூமடைஸ் தான் இருக்கும். அது வந்துட்டு இப்போ நிறையவே குறைஞ்சிருக்கும். ஸோ அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஸோ எவ்வளோ டிகிரி ஆஃப் மாஸ்டாய்டு வந்துட்டு நியூமடைசேஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இது யூஸ்ஃபுல் டு இண்டிகேட் லோ லைங் டியூரா ஆர் வந்துட்டு ஸோ சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும்ல. ஸோ வந்துட்டு டியூரா வந்துட்டு அந்த மிடில் இயர் கிளிஃப்ட்டோட ரிலேஷனில் வந்துட்டு வரும். லைக் மேலே வந்துட்டு அது இருக்கும்ல டியூரா. ஸோ வந்துட்டு அது எங்கே இருக்குது, இல்லாட்டினா ஆன்டிபோஸ் சிக்மா சைனஸும் அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும். ஸோ சிக்மா சைனஸ் வந்துட்டு எங்கே போகுது, விச் வென் ஆப்ரேஷன் இஸ் பீயிங் கண்டம்ப்ளேட்டட் அந்த ஸ்க்ளீரோட்டிக் மாஸ்டாய்டு மேலே ஆப்ரேட் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்பவே முக்கியம் பார்க்கணும். கோலஸ்டிமா காசஸ் டிஸ்ட்ரக்ஷன் இந்த ஏரியா ஆஃப் அட்டிகா ஆண்ட்ரம் தான் வந்துட்டு கீ ஏரியா. ஸோ அந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும். பெட்டர் சீன் இந்த லேட்ரல் வியூ. சிடி ஸ்கேன் ஆஃப் டெம்போரல் வியூ கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் எக்ஸ்ரே மாஸ்டாய்ட். ஸோவே சிடி ஸ்கேன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் இயர் டிஸ்சார்ஜ், அது வந்துட்டு ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக் ஆஃப் லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் யூஸ் இது பண்ணுறதுக்காக கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் இயர் டிஸ்சார்ஜ் வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்தது ஃபீச்சர்ஸ் இண்டிகேட்டிங் சிஎஸ்ஓஎம்மில் வந்துட்டு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது மாதிரி வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ். இப்போ சிஎஸ்ஓஎம் அதுவும் அட்டிகுவான்டல் டைப்னா காம்ப்ளிகேஷனுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம படித்தோம். ஸோ என்னென்ன இதனால் வந்துட்டு ஓகே உங்களுக்கு மேபி காம்ப்ளிகேஷன் இருக்கலாம் அப்படின்னா பெயின் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேண்டி டிஸ்சார்ஜ் தான் இருக்குது ஆனால் காது ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா பெயின் வந்துட்டு இஸ் அன்காமன் இன் அன்காம்ப்ளிகேட்டட் சிஎஸ்ஓஎம்மில் வந்துட்டு வராது. ஜென்ரலாக காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தான் வரும். இட்ஸ் ப்ரெசென்ட் இஸ் கன்சிடர் வந்துட்டு சீரியஸ் ஆஸ் மை இண்டிகேட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டியூரலாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கலாம். இல்லாட்டி பெரிய சைனஸ் நம்ம படிச்சோன்னா சிக்மா சைனஸ் வந்து ரிலேஷன் இருக்குது. ஸோ பெரிய சைனஸ் இல்லாட்டி பிரெயின் ஆப்சஸாக வந்துட்டு கூட வந்துட்டு இருக்கலாம். சம்டைம்ஸ் இட்ஸ் டியூ டு வந்துட்டு ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா. ஸோ சில டைம் வந்துட்டு ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னல் இயர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டு. ஸோ பெயின்னு சொன்னோன்னா நிச்சயமாக ஆனால் பயப்படணும். ஏன்னா பிரெயின் ஆப்சஸ் சிக்மா சைனஸோட இன்ஃபெக்ஷன் அதாவது வந்துட்டு பெரிசைனஸ். ஸோ இந்த பெரிசைனஸ் ஆப்சஸ் இந்த மாதிரி வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சில டைம் பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு அது வந்துட்டு வெறும் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னாக கூட வந்துட்டு இருக்கலாம் வித் டிஸ்சார்ஜிங் இயர். ஸோ வந்துட்டு ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் வந்துட்டு இஸ் சைன் ஆஃப் வந்துட்டு பெட்ரோசைட்டிஸ். ஸோ வந்து பீட்ரோசைட்டிஸாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ ரெட்ரோ ஆர்பிட் கண்ணுக்கு பின்னாடி வந்துட்டு வலிக்கிறது வந்து பீட்ரோசைட்டிஸாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ வந்து பெயின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சீரியஸான ஒரு சிம்டம் தட் இஸ் வந்துட்டு காம்ப்ளிகேஷனை குறிக்கிறது. அடுத்தது வெர்டிகோ வந்துட்டு லேட்ரல் செமிசர்க்குலர் கனாலோட எரோஷன் வந்துட்டு குறிக்கலாம். விச் மே ப்ரோக்ரஸ் டு வந்துட்டு லேப்ரின்தைட்டிஸ் ஆர் வந்துட்டு மெனிஞ்சைட்டிஸை கூட வந்துட்டு அது வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆகலாம். ஸோ ஃபிஸ்டுலா டெஸ்ட் வந்துட்டு ஷுட் பி பர்ஃபார்ம்ட் இன் சச் கேசஸில் ஃபிஸ்டுலா டெஸ்ட் வந்துட்டு பண்ணி பார்க்கணும். அடுத்தது பர்சிஸ்டண்ட்டாக தலைவலிச்சுட்டே இருக்குன்னா இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் இண்டிகேட் பண்ணும். ஃபேஷியல் வீக்னஸ் வந்துட்டு எரோஷன் ஆஃப் ஃபேஷியல் கனால், அது ஃபெலோப்பியன் கனால் வந்துட்டு ஏதோ டேமேஜ் ஆகுது, அதனால தான் ஃபேஷியல் வீக்னஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். லிஸ்ட்லெஸ் சைல்ட் ரெஃப்யூசிங் டு டேக் ஃபீட்ஸ் வந்துட்டு ஈஸிலி கோயிங் டு ஸ்லீப் பாயிண்ட்ஸ் டூ வந்துட்டு எக்ஸ்ட்ரா டியூரல் ஆப்சஸ் வந்துட்டு. ஸோ அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு சாப்பிடாமல் டக்குன்னு வந்துட்டு தூங்கிட்டே இருக்கிறது வந்துட்டு ஸோ வந்துட்டு ஈஸிலி கோயிங் டு ஸ்லீப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இசன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டியூரல் ஆப்சஸ் வந்துட்டு குறிக்கும் மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபீவர் இருக்குது, நாசியா இருக்குது, வாமிட்டிங் இருக்குன்னா இதுவும் வந்துட்டு இன்ட்ராக்ரேனியல். ஸோ இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் வந்துட்டு ஸோ தலைவலிக்குது, ஃபீவர் அடிக்குது, இன்ட்ராக்ரேனியலாக வந்துட்டு எதுவும் வந்துட்டு
காம்ப்ளிகேஷன் இருக்குது. இரிட்டபிலிட்டி அண்ட் நெக் ரிஜிடிட்டி மெனிஞ்சைட்டிஸோட சைனு. டிப்ளோபியா வந்துட்டு அகைன் இட்ஸ் சைன் ஆஃப் பெட்ரோசைட்டிஸ். பெட்ரோசைட்டிஸ் கூட தான் வந்துட்டு ஐ பெயின் ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின்னு சொன்னாங்க. டிப்ளோபியோ வந்துட்டு பெட்ரோசைட்டிஸ் அண்ட் ரைஸ் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷனாலேயும் வந்துட்டு டிப்ளோபியா வந்துட்டு வரலாம். ஏடாக்ஸியா இண்டிகேட்ஸ் வந்துட்டு லாப்ரின்தைட்டிஸ் ஆர் வந்துட்டு செரிபெல்லார் ஆப்சஸை வந்துட்டு குறிக்கும். ஸோ வந்துட்டு ஸோ ஏடாக்ஸியானா எனக்கு கரெக்டாக அந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒன்றா உங்களுக்கு லாப்ரின்தைன் அஃபெக்ட் ஆனனாலையும் வந்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி செரிபெல்லார் ஆப்சஸ்னாலையும் வந்துட்டு இருக்கலாம். ஆப்சஸ் அரவுண்ட் த இயர் மாஸ்டாடைட்டிஸ் வந்துட்டு இட் இஸ் நாட் வந்துட்டு அன்காமன் for a patient of CSOM residing in far-flung village where medical facilities are poor to go to a doctor for the first time presenting with complication. Present demand urgent attention வந்துட்டு an emergency medical or surgical treatment வந்துட்டு தேவை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கலாம். கண்ணு லைக் வலி இருக்குது. ஸோ ஜெனரலாகவே வலி இருக்குது. அது கண் வலியாக இருந்தால் பெட்ரோசைட்டிஸ், இல்லை வந்துட்டு சாதாரண ஆர்டிட்டிஸ் எக்ஸ்னா கூட இருக்கலாம். இல்லாட்டினா சீரியஸ் காம்ப்ளிகேஷன், ஏன்னா அது வந்துட்டு பெரிசைனஸ் ஆஃப் பிரெயின் ஆப்சஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராடியூரல் ஆப்சஸாக வந்துட்டு இருக்கலாம். வெர்டிகோ அப்படின்னா வந்துட்டு லாப்ரின்தைட்டிஸ் மெனிஞ்சைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ். ஏன்னா இப்போ லேட்ரல் செமிசர்க்குலர் கனல் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது மோஸ்ட்லி. ஸ்விஸ்லர்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். ஹெட்டேக் பர்சிஸ்டன்ட் ஹெட்டேக்னா இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேட், ஃபேஷியல் வீக்னஸ், ஃபேஷியல் நர்வோட இது சைல்டு வந்து சாப்பிட மாட்டேங்குதுன்னா அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராடியூரல் ஆப்சஸாக வந்து இருக்கலாம். வாமிட்டிங் நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்குன்னா இன்ட்ராக்ரேனியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இரிட்டபிலிட்டி நெக் ரிஜிடிட்டி மெனிஞ்சைட்டிஸ், டிப்ளோபியா அகைன் பெட்ரோசைட்டிஸ் அண்ட் ரைஸ் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன். ஏடாக்ஸியா வந்துட்டு லாப்ரின்தைட்டிஸ் ஆர் செரிபெல்லர் ஆப்சஸாக வந்துட்டு இருக்கலாம். ஆப்சஸ் அரவுண்ட் இயர் வந்துட்டு மாஸ்டாய்டிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இப்போ சிஎஸ்ஓக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இட் இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் தான் வந்துட்டு ஜென்ரலாகவே நிறைய டிசீஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணலாமாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து டேரெக்டாகவே சர்ஜிக்கல் தான். இப்போ எக்ஸாம்பிள் டியூபோடிம்பனிக்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆரல் டாய்லெட்டிங் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஒன்றுனா லைக் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸு, ஸ்டீராய்ட் ட்ராப்ஸு, சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக்ஸே தேவை கிடையாது மாதிரி தான் சொன்னோம். அதே மீறி அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு வந்து மைரிங்கோப்ளாஸ்டி பண்ணுவோம். ஸோ சர்ஜிக்கல் கடைசியில் பண்ணுவோம். பட் இதில் பொறுத்த வரைக்கும் சர்ஜரி தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த ப்ரைமரி எய்ம் இன் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் டு ரிமூவ் அந்த டிசீஸை ரிமூவ் பண்ணும் அண்ட் இயரை வந்துட்டு சேஃபாக இப்போ இருக்கிறது வந்துட்டு என்னதான் அன்சேஃப் ஆர் டேஞ்சரஸ் சிஎஸ்ஓஎம். ஸோ இந்த இயரை வந்து சேஃபாக திருப்பி ஆக்கணும். அந்த செகண்ட் இந்த ப்ரியாரிட்டி வந்துட்டு இஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட். ஸோ வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற அந்த ஆசிக்கல்ஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்துட்டு பண்ணும் ஹியரிங். பட் நெவர் அது காஸ் ஆஃப் வந்துட்டு ப்ரைமரி எய்ம். ஸோ வந்துட்டு ஹியரிங் வந்துட்டு செகண்டரி எய்ம் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இயரை சேஃப் ஆக்கணும். ஸோ தட் அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா டியூரலாவோ இல்லாட்டினா வந்துட்டு பிரெயினுக்கோ மெனிஞ்சஸ்க்கோ வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு சைனஸ்க்கோ ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும். சைனஸ்னால் இந்த இடத்துல நான் சொல்கிறது டியூரல் வீனஸ் சைனஸஸ். ஓகே, ஸோ வந்துட்டு அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இயரை சேஃப் ஆக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியரிங் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 2 types of surgical procedures are done to deal with cholesteatoma. ஃபஸ்ட்டு canal wall down procedures, ஒன்று வந்து canal wall up procedures. ஸோ canal wall down procedures they leave the mastoid cavity open into the வந்துட்டு external auditory canal so that the disease area is fully exteriorized. ஸோ canal wall down procedures-ல ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா mastoid cavity open to the external auditory canal so that the disease areas fully வந்துட்டு exteriorize வந்து பண்ணிடுவாங்க. The commonly performed operation for atticoantral diseases are வந்துட்டு atticotomy, modified radical mastoidectomy and radical mastoidectomy இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, mastoid cavity ஃபுல்லாக வந்துட்டு அந்த இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த டிசீஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்டீரியரைஸ் வந்துட்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயே 3 இருக்குது. அட்டிகோட்டோமி, மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டாய்டெக்டமி அண்ட் வந்துட்டு ரேடிக்கல் மாஸ்டாய்டெக்டமி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ canal wall down ப்ரொசீஜர்ஸில் வந்து பார்த்தோன்னா மியாட்டஸ் வந்துட்டு வைட்லி ஓப்பன் மியாட்டஸ் கம்யூனிகேட்டிங் வித் வந்துட்டு மாஸ்டாய்ட் கூட வந்துட்டு வைடு ஓப்பன் மியாட்டஸ் ஆட்ட வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா டிபெண்டன்ஸ் ஆன் டாக்டர் ஃபார் க்ளீனிங் மாஸ்டாய்ட் கேவிட்டி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ இயர் வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு டிபெண்ட் ஆன மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ மாஸ்டாய்ட் கேவிட்டி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ இயர் அட்லீஸ்ட் போய் வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிக்கரன்ஸ் ஆர் ரெசிடியூவல் டிசீஸ் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ ரேட் ஆஃப், ஏன்னா திருப்பி க்ளீன் வேறு போய் பண்ணிட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு ரிக்கரன்ஸ் வந்துட்டு ரெசிடியூவல் டிசீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் இது ஒரு சேஃப் ப்ரொசீஜர் ஆட்ட. செகண்ட் லுக் சர்ஜரி வந்துட்டு திருப்பி உணர்தாட்டி சர்ஜரி பண்ணுவாங்க, இல்லை அவ்வளோ ரெக்வயர் கிடையாது. பேஷண்ட்டோட லிமிட்டேஷன் வந்து ஸ்விம்மிங் கேன் லீட் டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் மாஸ்டாய்ட் கேவிட்டி. அதனால வந்துட்டு ஸ்விம்மர்ஸ்
லைக் ஸ்விம்மர்ஸ்க்கு இது ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க. பட் ஒன்ஸ் இட் டன் யூ கேனாட் ஸ்விம். ஏன்னா திருப்பி அது இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆடிட்டரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிட்டிங் அ இயர் எய்ட் டியூ டு வந்து லார்ஜ் மியாட்டஸ் வந்துட்டு பெரிய அதான் சொன்னல. ஸோ வைட்லி ஓப்பன் மியாட்டஸை வந்துட்டு இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வித் மாஸ்டர். ஸோ அதனால் வந்துட்டு எதாவது ஹியரிங் ஐடியா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த மாஸ்டர் கேவிட்டி வித் சம்டைம்ஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் கூட வந்துட்டு ஆயிரும். ஸோ ஆடிட்டரி ரீஹாபிலிட்டேஷன் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு கெனல் வால் அப் ப்ரொசீஜர். ஹியர் த டிசீஸ் இஸ் ரிமூவ்ட் பை அ கம்பைன்ட் அப்ரோச் த்ரூ த மியாட்டஸ் அண்ட் த மாஸ்டாய்ட் பட் ரீட்டைனிங் த போஸ்டீரியர் போனி மியாட்டல் வால் வந்துட்டு இன்டாக்டாக தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு வால் ஆட்டம் இருக்கும் பிட்வீன் வந்துட்டு அந்த மிடில் இருக்கும், அந்த மாஸ்டர் இருக்கும், நடுவில் அந்த போஸ்டீரியர் போனி மியாட்டல் வால் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வால் இன்டாக்டாக விட்டுருவாங்க. தேர் பை அவாய்டிங் அண்ட் ஓப்பன் மாஸ்டாய்ட் கேவிட்டி வந்துட்டு இருக்காது. இட் கிவ்ஸ் வந்துட்டு ட்ரை இயர் அண்ட் பெர்மிட்ஸ் அண்ட் ஈஸி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வந்துட்டு ஹியரிங் மெக்கானிசம். அது ஆடிட்டரி ரீஹாபிலிட்டேஷன் வந்து பாருங்கள் ஈஸி டு வேராக இருக்கும். ஹியரிங் எய்ட் இஃப் நீடட். அதே மாதிரி வந்துட்டு அந்த ஓப்பன் மாஸ்டாய்ட் வந்துட்டு இருக்காதுனாட்டி ஸ்விம்மிங்க்கெலாம் லிமிடேஷன் கிடையாது. பேஷண்ட் இஸ் அலவுட் டு ஸ்விம். ஆனால் வந்துட்டு ஹவவர் தேர் இஸ் அ டேஞ்சர் ஆஃப் லீவிங் சம் கோலஸ்டியேட் நம்ம வந்துட்டு பிஹைண்ட் வந்துட்டு விட்டுட்டு வரக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஹை ரேட் ஆஃப் ரிகரண்ட் ஆர் ரெசிடியூவல் ரிகரண்ட் திருப்பி வரக்கோ இல்லை வந்துட்டு நாங்கள் பண்ணுறப்பே விட்டுட்டோம் ரெசிடியூவல் கொலஸ்டியேட்டோமா இருக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. த இன்சிடென்ஸ் ஆஃப் ரெசிடியூவல் ரிகரண்ட் கொலஸ்டியேட்டோமா in these cases is high and therefore long term follow up வந்துட்டு is very essential. Some surgeons even வந்துட்டு advise a routine re-exploration in all cases after 6 months or so அப்புறம் வந்துட்டு திருப்பி போய் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இது. ஸோ அதை சொல்கிறாங்க. ரிக்வெஸ்ட் செகண்ட் லுக் சர்ஜரி வந்துட்டு தேவை ஆஃப்டர் 6 months. இங்கே க்ளீனிங் தான் தேவை, இங்கே சர்ஜரியே தேவை. ஓகே, ஸோ சர்ஜரி ஆஃப்டர் 6 months ஆர் ஸோ டு செட் அவுட் வந்துட்டு கோலஸ்டியேட்டோமா. Canal wall up procedures are advised only in selected cases who can come for regular follow-up. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்விம்மர், ஸோ எனக்கு வந்து அதில் லிமிடேஷன் எதுவும் வந்திருக்கும், பட் ஐ கேன் கம் ஃபார் ரெகுலர் ஃபாலோஅப்னா கெனல் வால் அப் ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. இன் கம்பைன் அப்ரோச் ஆர் இன்டாக்ட் கெனல் வால் மாஸ்டாய்டெக்டமி. ஸோ இதுதான் கெனல் வால் அப் ப்ரொசீஜர் தான். ஸோ கம்பைன்ட் அப்ரோச் தானே, இது கம்பைண்டாக பண்ணுற அப்ரோச். ஒரு இன்டாக்ட் கெனல் வால் மாஸ்டாய்டெக்டமி டிசீஸ் இஸ் ரிமூவ் போத் பெர்மியாட்லி அண்ட் த்ரூ கார்டிக்கல் மாஸ்டாய்டெக்டமி மூலமாகவும் வந்துட்டு பண்ணுவாங்க. அண்ட் போஸ்டீரியர் டிம்பனோட்டோமி அப்ரோச் இன் விச் விண்டோ இஸ் கிரியேட்டட் பிட்வீன் வந்துட்டு மாஸ்டாய்ட் அந்த மிடில் இயர் த்ரூ த ஃபேஷியல் ரிசஸ் மூலமாக டு ரீச் த சைனஸ் டிம்பனியை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபேஷியல் ரிசஸ் மூலமாக வந்துட்டு பண்ணுவாங்க. இதில் போஸ்டீரியர் டிம்பனோட்டோமி அப்ரோச்சில். ஓகே, ஸோ போஸ்டீரியர் டிம்பனோட்டோமி அப்ரோச்சில் ஃபேஷியல் ரிசஸ் மூலமாக வந்துட்டு போகிறாங்க டு ரீச் த சைனஸ் டிம்பனி. ஸோ எண்டோஸ்கோப்பிக்காக அசிஸ்டடாக இருக்கிற ரிமூவல் ஆஃப் கோலஸ்டியேட்டோமா கேன் நவ் பி டன் யூஸிங் வந்துட்டு ஆங்கிள்ட் எண்டோஸ்கோப்ஸ் மூலமாக ஸ்பெசிஃபிக்லி டிசைன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நடக்கல. இட் இஸ் மினிமலி வந்துட்டு இன்வேசிவ் சர்ஜரி வந்துட்டு ஸோ எண்டோஸ்கோப் மூலமாக பண்ணனாட்டி மினிமலி எண்டோஸ்கோப். இதான் வந்துட்டு கெனல் வால் அப் அண்ட் கெனல் வால் டவுன் ப்ரொசீஜர். அடுத்தது சர்ஜரிக்கு அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்துட்டு இருக்குது. ஸோ அதாவது ஹியரிங் கேன் பி ரீஸ்டோர்ட் பை மைரிங்கோபிளாஸ்டி மூலமாகவும் இல்லாட்டினா வந்து டிம்பானோபிளாஸ்டி மூலமாகவும் வந்துட்டு ஹியரிங் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணலாம். இட் கேன் பி டன் அட் த டைம் ஆஃப் ப்ரைமரி சர்ஜரி அப்பயே பண்ணலாம், இல்லை செகண்ட் ஸ்டேஜ் ப்ரொசீஜர். அதாவது நம்ம படித்தாலும் கெனல் வால் இது அப்போ வந்துட்டு 6 months அப்புறம் வந்து ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ப்ரொசீஜர் இப்போ கூட வந்துட்டு பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இட் ஹாஸ் லிமிட்டட் ரோல் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோலஸ்டியேட்டோமா பட் கேன் பி ட்ரைட் இன் செலக்டட் கேசஸ் அண்ட் கோலஸ்டியேட்டோமா ஸ்மால் அண்ட் ஈஸிலி ஆக்சசிபிள் டு சக்ஷன் கிளியரன்ஸ் மூலமாகவே ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ பெருசு கிடையாது. அண்ணா ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் ரிப்பீட்டட் சக்ஷன் கிளியரன்ஸ் அண்ட் பீரியாடிக் செக்அப் வந்துட்டு எசென்ஷியல். ஏன்னா அது ரெசிடியூவோ ரெக்கரண்ட்டாகவும் இருந்தால் கூட ஸோ திருப்பி வந்து பார்க்கணும். இட் கேன் ஆல்சோ பி ட்ரைட் அவுட் இன் எல்டர்லி பேஷன்ஸ் above 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்கள வந்துட்டு யூஸ் பண்ணலாம். தோஸ் ஹூ ஆர் அன்ஃபிட் ஃபார் ஜென்ரல் அனஸ்தீஷியா ஆர் வந்துட்டு சர்ஜரி எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கோ இல்லை ஜென்ரல் அனஸ்தீஷியாக்கு அன்ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்கள இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாலிப்ஸ் அண்ட் கிரானுலேஷன்ஸ் கேன் ஆல்சோ பி சர்ஜிக்கலி ரிமூவ் பை இப்போ ஏதாச்சும் நம்ம படிச்ச ரெட் கலர் பாலிப்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, கிரானுலேஷன்ஸில் வந்துட்டு இருக்கும் அரௌண்ட் த போனோட ஜஸ்ட் ஆஸ்டைட்டிஸ் சுற்றி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கப் ஃபோர்சப்ஸ் மூலமாகவும் இல்லாட்டி வந்துட்டு காட்டரைஸ் பை கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் சில்வர் நைட்ரேட் வச்சு வந்துட்டு காட்டரைஸ் பண்ணி விடலாம். இல்லை வந்துட்டு ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஸோ என்னது சில்வர் நைட்ரேட் வச்சு காட்டரைஸ் பண்ணலாம், இல்லை ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் இல்லாட்டி கப் ஃபோர்சப்ஸ் வச்சு வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். அதர் மெஷர்ஸ் லைக் ஆரல் டாய்லெட்டிங் அண்ட் ட்ரை ஏர் ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு ஆர் ஆல்சோ வந்துட்டு எசென்ஷியல். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஎஸ்ஓஎம் வந்துட்டு வித்தவுட் கோலஸ்டியேட்டமோ வித் கோலஸ்டியேட்டம்னு பிரிக்கும். ஸோ வித்தவுட் கோலஸ்டியேட்டமாக இருக்குன்னா ரெண்டு அண்ணாவை பார்க்கணும். வெட் பெர்ஃபரேஷனாக ட்ரை பெர்ஃபரேஷன். வெட் பெர்ஃபரேஷனாக லைக் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது எப்பவும் போல் கிட்டத்தட்ட டியூபோ டிம்பனி காட்ட அந்த ஆரல் டாய்லெட்டிங் வந்துட்டு பண்ணும். அண்ட்
இல்லை வந்துட்டு அந்த டாபிக்கல் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் வந்துட்டு போடணும், சிஸ்டமிக் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் வந்து போடணும். அண்ட் மற்ற ப்ரிகாஷன்ஸ் எது எல்லாமோ வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு எடுக்கணும். பெர்சிஸ்டண்ட்டாக டிஸ்சார்ஜ் இருக்கிட்டே இருக்குன்னா டிம்பனோப்ளாஸ்டி பண்ணணும், வித்தவுட் மாஸ்டர்டெக்டோமியோட பண்ணணும். இல்லை ட்ரை பர்ஃபரேஷன்னா வந்துட்டு மைரிங்கோப்ளாஸ்டி டிம்பனோப்ளாஸ்டி டேரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ இது எப்போவுமே வந்துட்டு நாம் இருக்கோம் வெட் பர்ஃபரேஷன் இருக்குன்னா எப்போவுமே. ஸோ நம்ம ஆக்சுவலாக பண்ண வேணாங்க மாதிரி கூட நினச்சிருப்போம், பட் இல்லை, சிஎஸ்ஓஎம்லேயும் வந்துட்டு வெட் பர்ஃபரேஷனாக இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு அந்த டிஸ்சார்ஜ் ஃபுல்லாக எடுத்து விடணும். டிஸ்சார்ஜ் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டாபிக்கல் மைக்ரோபியல் சிஸ்டமிக் மைக்ரோபியல்ஸ் எல்லாம் தந்துட்டு அது ட்ரையாக வந்துட்டு மாற்றணும். ட்ரையாக மாற்றிட்டு சர்ஜரி பண்ணணும். இல்லை கோலஸ்டியோட்டோமா இருக்குது அப்படின்னா வந்துட்டு கனவால் டவுன் ப்ரொசீஜர் வித்தவுட் டிம்பனோப்ளாஸ்டியோட வந்துட்டு பண்ணணும். இதை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஎஸ்ஓஎம். ஸோ கொலஸ்டியோட்டோமா இருக்கா இல்லையாங்கிற பார்த்துட்டு தான் மற்றது வந்து பண்ணுறோம். ஸோ அது இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவோம். அண்டர் த மைக்ரோஸ்கோப் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்தது ஒரு 2 குட்டி டாபிக், டியூபுகுலர் ஆர்டைட்டிஸ் மீடியா அண்ட் சிஃபிலைட்டிக் ஆர்டைட்டிஸ் மீடியா. டியூபுகுலர் ஆர்டைட்டிஸ் மீடியா பார்த்தோன்னா இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு பல்னரி டிபி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இருக்கவங்களுக்கு இது செகண்டரியாக வந்துட்டு வரும். இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு மிடில் இயர் வந்துட்டு ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக ரீச் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு இட் இஸ் அ பிளட் பார்ன் ஃப்ரம் வந்துட்டு டியூபுகுலர் ஃபோக்கஸ் இந்த லங்கில் இருந்துட்டு பிளட், அதாவது ஜென்ரலாக ஈசோஃபேகஸ் மூலமாக வந்துட்டு வரும். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த லங்கில் இருந்துட்டு பிளட்டில் அந்த டியூபுகுலர் ஆன்டிஜென்ஸ் இதாகி அந்த பாக்டீரியா இதாகி ஸோ பிளட் மூலமாக கூட வந்துட்டு வரலாம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லங்கு கட்ட இருந்தால் மட்டும் இல்லை, டான்சில்ஸு இல்லை வந்துட்டு சர்வைக்கோல் மெசன்ட்ரிக் லிம்ஃப் நோட்ஸு இந்த டிசீஸ் அந்த மாதிரி வந்து வரலாம். இந்த டிசீஸ் இஸ் மோஸ்ட்லி சீன் இன் சில்ட்ரன்லேயும் யங் அடல்ட்ஸ்லேயும் வந்துட்டு வரும். ஸோ டிபி வந்துட்டு ஒரு யங் அடல்ட் சில்ட்ரனில் வருது அப்படின்னா அவங்களுக்கு டியூபுகுலர் ஆர்டைட்டிஸ் மீடியா வரக்கு வந்துட்டு சான்ஸ் ரொம்பவே அதிகம். பேத்தாலஜி பார்த்தோன்னா இந்த பேத்தாலஜி ரொம்பவே ஸ்லோவாக தான் இன்சீரியஸாக வந்துட்டு இருக்கும். டியூபுகல்ஸ் வந்து அப்பியர் இந்த சப்மியூக்கசல் லேயர்ஸ் ஆஃப் த மிடில் இயர் கிளெஃப்ட். ஸோ எபித்திலியம் இருக்கும். அந்த எபித்திலியம் கீழே வந்துட்டு சப்மியூக்கசல் லேயர்ஸில் வந்துட்டு இந்த மியூக்கோஸாக இருக்கும்ல, மியூக்கோஸா கீழே சப்மியூக்கசல் லேயர்ஸ் ஆஃப் மிடில் இயர் கிளெஃப்ட்லையும் இல்லை வந்துட்டு அண்ட் கேசியாட்டில் வந்துட்டு இருக்கும், வந்துட்டு கேசியேட் ஆகும். ஸோ கேசியேஷன் சொல்லுவாங்கள்ல, அதாவது உள்ள நடுவில் வந்துட்டு, அதாவது அந்த பேத்தாலஜியில் சொல்லுவாங்க நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி நெக்ரோஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து ஜெயின் செல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இதாக இருக்கும். பெயின்லெஸ்ஸாக தான் ஆனால் நெக்ரோசிஸ் வந்துட்டு ஆரம்பிக்கும். டிம்பானிக் மெம்ப்ரெயினே அப்படியே வந்துட்டு ஸோ மிடில் இது ஈசோஃபேகஸ்லேருந்து வரனாட்டி மிடில் இயர்லேருந்து டிம்பானிக் மெம்பரைன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அது அப்படியே நெக்ரோசிஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பர்ஃபரேஷன் வந்துட்டு இதாகும். அதெல்லாம் நிறையா பர்ஃபரேஷன்லாம் கொலீஸ்னால் என்ன ஜாயின் ஆகிட்டு ஒரு சிங்கிள் லார்ஜ் பர்ஃபரேஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மிடில் இயர் அந்த மஸ்டாய்ட் மே கெட் ஃபில்ட் வித் பேல் கிரானுலேஷன்ஸ் மூலமாக வந்துட்டு ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். கேரியர்ஸ் ஆஃப் போன் அண்ட் ஆசிக்கல்ஸ் மே அக்கர் லீடிங் டு வந்துட்டு காம்ப்ளிகேஷன். ஸோ வந்து போனும் ஆசிக்கல்ஸும் வந்துட்டு எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். மாஸ்டார்டைட்டிஸ் வந்துட்டு வரலாம். ஃபேஷியல் பேரலிசிஸ், ஃபேஷியல் வீக்னஸ் இருக்கிற ஃபேஷியல் பேரலிசிஸ், போஸ்ட் ஆரிக்குலர் வந்துட்டு ஃபிஸ்துலா வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம். ஆஸ்டியோமைலிட்டிஸ் வித் ஃபார்மேஷன் ஆஃப் வந்துட்டு போன் சிக்விஸ்ட்ரா வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம். ஸோ ப்ரொஃபவுண்டாக ஹியரிங் லாஸ் வந்துட்டு இந்த கேசஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா பெயின்லெஸ்ஸாக எனக்கு இயர் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ இயரிக் வந்துட்டு இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆப்சென்ட் இந்த கேஸ் ஆஃப் வந்துட்டு டியூபுகுலர் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் வந்துட்டு ஆப்சென்ட்டாக இருக்கும். டிஸ்சார்ஜ் இஸ் ஆஃபன் வந்துட்டு ஃபவுல் ஸ்மெல்லிங். இதே வந்துட்டு பெயின்லெஸ்ன்னு ஒன்று நாம் வருது. லைக் இப்போ வோக்கல் கார்டு வந்துட்டு ஜென்ரலாக டிபினால் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அப்போ வந்துட்டு பெயின் வந்துட்டு இருக்கும். ரேட் ஈட்டன் அப்பியரன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பெயின் வந்துட்டு இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் காதை பொறுத்த வரைக்கும் டியூபுகுலர் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் வந்துட்டு பெயின் வந்துட்டு இருக்காது. ஸோ ஆஃபன் வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த அண்டர்லைங் போன் டிஸ்ட்ரக்ஷனால் அந்த டிஸ்டர்ப் வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங்கும் வந்துட்டு இருக்கும். பெர்ஃபரேஷன் வந்துட்டு மல்டிபிள் பெர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்கும். 2 or 3 நம்பர் அந்த இந்த பாஸ் டென்ஸால் தான் இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் கிளினிக்கல் சைன் ஆஃப் த டிசீஸ். இதெல்லாம் வந்து கொலீஸ் ஆகி ஒரு சிங்கிள் லார்ஜ் பெர்ஃபரேஷன் வந்துட்டு இது பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி ஆகும்போது நம்மளால கரெக்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணி வந்துட்டு சொல்ல முடியாது. ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிஎஸ்ஓஎம் கட்டிருந்து கரெக்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணி வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ முதலே வந்துட்டாங்கன்னா நல்லது, ஏன்னா நிறைய பெர்ஃபரேஷன் வச்சு கேரக்டரிஸ்டிக்காக சொல்லலாம். அடுத்தது ஹியரிங் லாஸும் வந்து பார்த்திங்கன்னா சிவியர் ஹியரிங் லாஸ் இருக்கும். ஏன்னா போன் எல்லாமே வந்துட்டு டிஸ்ட்ராய். ஸோ வந்துட்டு சிம்டம்ஸ் வந்து பெயினும் இல்லை, டிஸ்சார்ஜும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு வந்துட்டு அன்ப்ரொபோர்ஷனேட்டாக வந்துட்டு அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக ஹியரிங் லாஸ் வந்துட்டு சிவியராக வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி கண்டக்டிவாக தான் இருக்கும். ஆனால் சென்சரி காம்பனண்ட்டும் இருக்கலாம். இது நல்ல லேப்ரின்தைனோட இன்வால்மெண்ட்னால. ஃபேஷியல் பேரலிசிஸ் வந்துட்டு காமன் காம்ப்ளிகேஷன் அண்ட் மே கம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு வரும். திஸ் மே பி ப்ரெசென்டிங் ஃபீச்சர்னா சைல்டில் வந்துட்டு வருது அப்படின்னா அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபேஷியல்
அந்த நர்வ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த டயக்னோசிஸ் வந்துட்டு எப்படி பண்ணும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் செகண்டரி பயோஜெனிக்காக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் இருக்குது. இப்போ டியூபர்குலர் ஆர்டிட்டிஸ் மீடியா வந்துட்டு மேபி இன்டிஸ்டிங்விஷபிள் ஃப்ரம் ஓகே. ஸோ வந்துட்டு செகண்டரி பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன்னா ஸோ டிபி ஆர்டிட்டிஸ் மீடியாவும் இருக்கும். அது தவிர வந்துட்டு வேறு ஏதாச்சும் பாக்டீரியாஸே வந்துட்டு ஆனோர்பிக் ஸ்ட்ரெப்டோகாக்கே வந்துட்டு அங்கே இன்ஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா ஸோ அதனால வந்துட்டு அது மிக்ஸ் ஆகிருக்குங்கும் போது ஸோ ரொம்பவே வந்து இன்டிஸ்டிங்விஷபிளாக இருக்கும் நார்மல் சிஎஸ்ஓஎம் வந்து. ஸோ கல்ச்சர் ஆஃப் இயர் டிஸ்சார்ஜ் வந்து பண்ணியே ஆகணும் ஃபார் டியூபர்குல் பேசிலேக்கு வந்து பண்ணி ஆகணும். அண்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அந்த பேல் கிரானுலேஷன் இருக்குன்னு படித்தோம்ல, ஸோ அது வந்துட்டு ஹிஸ்டோபேத்துக்கு அமிச்சு வந்து இது பண்ணும். ஆர் எக்ஸ்ரே ஆர் சிடி ஸ்கேன் வந்துட்டு ஆஃப் த செஸ்ட். ஸோ டிபி வந்துட்டு செஸ்ட் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லைன்னு பார்க்குறக்கு, இல்லை அதர் எவிடன்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் இந்த பாடி வந்துட்டு ஹெல்த் கன்ஃபார்ம் த டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசென்ட்லி டிஎன்ஏ ப்ராப் அண்ட் பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் from the ear discharge வந்துட்டு can give an early diagnosis in 3 to 7 daysலேயே வந்துட்டு early diagnosis வந்துட்டு தரலாம். ஸோ வந்துட்டு என்னது டிஎன்ஏ ப்ராபோ பிசிஆரும் வந்துட்டு இயர் டிஸ்சார்ஜ்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா ஏர்லியாக ஒரு 3 to 7 டேஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டயக்னோசிஸ் வந்துட்டு தரும். ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும், ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு டிபி இருக்குது. சிஸ்டமிக்காக ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் வந்துட்டு தெரப்பி வந்துட்டு ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ப்ரைமரி டிசீஸ்க்கு. இப்போ செகண்டரியாக இந்த ஸோ டிபி இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இது தரணும். அது தவிர இப்போ ஏதாச்சும் செகண்டரி பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லோக்கல் ட்ரீட்மெண்ட், லோக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாச்சும் தரணும். ஆரல் டாய்லெட்டிங்கும் ஃபஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். மாஸ்டாய்ட் சர்ஜரி, ஸோ ஏன்னா மாஸ்டாய்ட் மெயினாக பார்த்தாலும் இங்கேயும் பார்த்தாலும் மாஸ்டாய்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். மாஸ்டாய்ட் அஃபெக்ட் ஆகி மாஸ்டாய்டிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ மாஸ்டாய்ட் சர்ஜரி வந்துட்டு பண்ணும். ஸோ காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும் போது இது பண்ணும். ஹீலிங் வந்துட்டு டியூபர்குலோஸ் கேஸில் நல்லாவே வந்துட்டு டிலே ஆகும். ஸோ ஸ்லோவாக தான் வந்துட்டு ஹீல் ஆகும். மூன் பிரேக் டவுன் அண்ட் ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு காமன். போஸ்ட் ஆரிகுலர் ஃபிஸ்டுலா வந்துட்டு ஜென்ரலாகவே காமனாக வந்து நடக்கும். ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஆஃப் த மிடில் இயர் வந்துட்டு இஸ் டிலே டில் த ஆன்டி டியூபர்குலர் தெரப்பி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தெரப்பிலாம் வந்துட்டு டிலே பண்ணி தான் வந்து வைப்போம். ஸோ அவங்களுக்கு டிவி சரியானக்கப்புறம் வி வில் கோ ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி. ஓகே. ஸோ அடுத்தது இன்னும் ஒரு குட்டி டாபிக், சிஃபிலைட்டிக் ஆர்டிட்டிஸ் மீடியா. ஸோ சிஃபிலிஸில் வந்துட்டு காது அஃபெக்ட் ஆகிறது ரொம்பவே ஒரு ரேர் கண்டிஷன் தான். இந்த ஸ்பைரோகிட்ஸ், அதாவது அந்த ட்ரெப்போனிமம் பேலிடம் வந்துட்டு ஸ்பைரோகிட்ஸ் குரூப்பு கூட சேர்ந்தது தான் அது ஒன்று. ஸோ ஸ்பைரோகிட்ஸில் ஒரு இது தான் வந்துட்டு ட்ரெப்போனிமம் பேலிடம். ஸோ இந்த ஸ்பைரோகிட்ஸ் வந்துட்டு மிடில் இயர் வந்துட்டு ஆப்வியஸ் அந்த ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக தான் வந்துட்டு ரீச் ஆகும். அண்ட் சிஃபிலிட்டிக் லீஷன்ஸ் ப்ரெசென்ட் இருந்தால் நோஸில் ஃபேரிங்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அங்கேருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இன்ஃபெக்ஷன் மே ஆல்சோ பி வந்து பிளட் பார்னாகவும் இருக்கலாம். சென்சரி எண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் தி இன்னர் இயர் வந்துட்டு, ஸோ இது வந்து பாருங்கள், சென்சரி எண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் இன்னர் இயரும் அந்த நர்வ்ஸ் வந்துட்டு சூன் இன்வேடட் பை ஸ்பைரோகிட்ஸ் மூலம் ஈஸியாக இன்வேட் ஆயிரும். லீடிங் டு வந்து ப்ரொஃபவுண்டாக சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வந்துட்டு இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் வெர்டிகோ வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அண்ட் டினிட்டஸும் வந்துட்டு இருக்கும். டினிட்டஸ்னால் ரிங்கிங் நாய்ஸ் வந்துட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சிஃபிலிட்டிக் ஆர்டிட்டிஸ் மீடியாவில் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு சிஃபிலைட்டிக் லீஷன்ஸ், சிஃபிலிஸ் இருக்குது, சிஃபிலைட்டிக் லீஷன்ஸ் நேசோஃபேரிங்ஸு அண்ட் த்ரோட்லாம் இருக்குன்னா அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு சிஃபிலைட்டிக் ஆர்டிட்டிஸ் மீடியா வரக்கு சான்ஸ் அதிகங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த பேஷண்ட் வந்துட்டு எனக்கு ஹியரிங் லாஸ் இருக்குது, காதில் ஏதோ ரிங் சவுண்ட் கேட்டு இருக்குது, எனக்கு தலை லைட்டாக சுற்றுதுன்னா ஓகே சிஃபிலைட்டிக் ஆர்டிட்டிஸ் மீடியாவாக இருக்கலாம் அப்படின்னு தோணணும். அடுத்தது வந்து போன் நெக்ரோசிஸும் அண்ட் செக்வஸ்ட்ரம் ஃபார்மேஷன், லைக் எப்படி டிபியில் நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு போன் வந்துட்டு நெக்ரோசிஸ் ஆகிட்டு செக்வஸ்ட்ரம் ஃபார்மேஷன் வந்துட்டு நடக்கலாம். காமன் அந்த லீட்டு வந்துட்டு ஃபீட்டட், அங்கே எப்படி வந்துட்டு ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங் இயர் டிஸ்சார்ஜ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஃபவுல் ஸ்மெல்லிங், அதுக்கு உன்னர் பேர் தான் வந்துட்டு ஃபீட்டட் இயர் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கும். செகண்டரி பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் மே அக்கர் கிவிங் அ கிளினிக்கல் பிக்சர் வெரி சிமிலர் லைக் வந்துட்டு சிஎஸ்ஓஎம்ஆர்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் ஆஃப் சிஃபிலைட்டிக் ஆர்டிட்டிஸ் மீடியா கேன் ஒன்லி பி மேட் பை ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அந்த ட்ரெப்போனிமல் ஆன்டிஜென் டெஸ்ட் வந்துட்டு எடுத்து பார்க்கணும். ஸோ விடிஆர்எல் அந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். சச்சஸ் வந்துட்டு ட்ரெப்போனிமம் பேலிடம் இம்மோபிலைசேஷன் டிபிஏ டெஸ்ட், ட்ரெப்போனிமோ பேலிடம் இம்மோபிலைசேஷன் டெஸ்ட் அண்ட் ஃப்ளோரசன்ட் ட்ரெப்போனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் டெஸ்ட் FTA-ABS, ஃப்ளோரசன்ட் ட்ரெப்போனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஸோ ஒன்று வந்து ட்ரெப்போனிமல் பேலிடம் இம்மோபிலைசேஷன் டெஸ்ட் டிபிஐ, FTA-ABS வந்துட்டு ஃப்ளோரசன்ட் ட்ரெப்போனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஸோ இன்னொன்று விடிஆர்எலும் ஆர்பிஆரும் வந்துட்டு அதர் venereal disease research laboratory and reactive plasma reagent test வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக் பட் யூஸ்ஃபுல் டு மானிட்டர், அந்த டிசீஸை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். வந்து தே மேக் வந்துட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட்டும் வந்துட்டு சில டைம் வந்துட்டு கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த ஆன்டிசிஃபிலைட்டிக் தெரப்பியில் வந்துட்டு போகணும் வித் அட்டென்ஷன் டு ஆரல் டாய்லெட்டிங் அந்த கண்ட்ரோல் ஆஃப் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கணும். சர்ஜரி வந்துட்டு மேபி ரிக்வயர் ஃபார் ரிமூவல் ஆஃப் வந்துட்டு அந்த செக்வஸ்ட்ராவில் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சர்ஜரி வந்துட்டு பண்ணணும் எப்பவும் போல். ஓகே. ஸோ
சர்ஜரி வந்துட்டு அந்த செக்கோஸ்ட்ராவை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பண்ணுறோம்.